மக்களே, அடுத்ததாக நானும் என் அண்ணன் எல்லாரும் நாங்கள் போக வேண்டிய கோயில் வந்து திருப்புலானி. எதுக்கு போகிறோம் அப்படின்னா, அது அவனுக்கே தெரியாது. அதுக்கு தான் சொல்லுங்க, எதுக்கு போகிறோம் தெரியலையே. டிரைவர் உங்களுக்கு தெரியுமா எதுக்கு போகிறோன்னு? சாமி கூட போகிறோம். என் டிரைவர் கொஞ்சம் வந்து எனக்கு வாய்த்த டிரைவர் மிக அருமையான டிரைவர். காது மேல அடிச்சு இப்ப கார் விட்டு இறக்க போறாரு. ரொம்ப அருமையான டிரைவர், சேஃப்டியான டிரைவர். உனக்கு தான் ஓட்டோ கொடுக்கணும். திருப்புலானி சிறப்புகளை நீங்க தான் சொல்றீங்களானே? நான் தான் சொல்லணுமா? சொல்லிடுவோமே. திருப்புலானி வந்து நம்ம ராமர் இருக்கார்ல, அவர் வந்து ராவணனை வந்து வதம் பண்றதுக்காக அங்க வந்து 3 நாள் வந்து கடலரசனை வேண்டி தவம் பண்ணியிருக்காரு. ஓகே. 3 நாளும் வந்து கடலரசர் வரமாட்டாரு. அவர் தர்ப்ப சயனத்துல ராமர் இங்க படுத்திருப்பாரு. 3ஆவது நாளுக்கு அப்புறம் வந்து ராமர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஆஞ்சநேயர் சொல்லுவாரு, கடவுளாகவே இருந்தாலும் யார்கிட்ட சரணாகதி பண்ணுமோ அவர்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும், சீப்பான ஆள்கள் எல்லாம் சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னா ராமர் அந்த பானத்தை எடுத்துருவாரு. கடலரசரும் அவங்க மனைவியும் வந்து ராமர் காலில் விழுந்து உங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை அமைச்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அப்புறம் தான் வந்து ராம்ங்கிற பேரை வந்து அங்கே எழுதி கல்லில் போட்டு எல்லாரும் வந்து அங்கே போவாங்க. அதனாலதான் இங்க ராமர் வந்து தர்ப்பசயன குளத்துல தர்ப்பத்துல படுத்திருப்பாரு. சீதையை மீட்கிறதுக்காக 3 நாள் தர்ப்பத்துல படுத்திருந்து நம்ம கடலரசனை வேண்டி வந்து சயன குளத்துல இருப்பார். இந்த கோயிலுக்கு பல வரலாறு இருக்கு. இதுல வந்து ராமருக்கான வரலாறு இதுதான், ஜெகநாதருக்கான வரலாறு, பட்டாபிராமருக்கான வரலாறுன்னு 5 சந்நிதிகள் உள்ள கோயில் இது. அது அந்த சந்நிதியில அப்ப பாத்துக்கும். பொதுவான தகவல் இதுதான். ஓகே. மக்களே, உங்களுக்கு தகவல் போதுமான தகவல் கிடைச்சிருக்குன்னு என்றேன். ஸ்டே டியூன். எண்ணுகிறேன். ஸ்டே டியூன். உங்களை கோயிலில் நான் சந்திக்கிறேன்.